உங்களுக்கு ஆதரவளித்து 25 பேருடைய கட்சி பொறுப்புகளை எடப்பாடி பழனிசாமி பறிச்சிருக்காரு. பட் லீகல் இஷ்யூவை நீங்க கால்குலேட் பண்ணலையா? ஏன்னா அவங்க பொறுப்பும் போயிருக்கு. அதை பத்தி இல்ல, அது அவங்களுடைய கட்சி உட்கட்சி விவகாரம். அதுல என்ன நடக்குதுன்னு பேசுறதுக்கு எங்களுக்கு உரிமை இல்லை. ஏன்னா அவங்களுடைய கட்சியில அவங்க ஆல்ரெடி வந்து அவங்க அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா திரு எடப்பாடி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் திரு எடப்பாடி அவருடைய மகன் மிதுனும் ஒரு வார பத்திரிகையில வந்துச்சு, ஒரு சில தொழிலதிபர்களும் சேர்ந்து திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து ஒரு ஆட்சியை அமைக்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் இருக்கு. சோ அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கட்சி எதை நோக்கி புரட்சி தலைவரும் அம்மா அவர்களும் கட்சி ஆரம்பிச்சு கட்சியை நடத்திட்டு இருந்தாங்களோ அதற்கு எதிராக திரு எடப்பாடி அவர்கள் செயல்படும் போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் வெளியே வந்து மக்கள் என்ன தீர்ப்பளித்தாலும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். அவங்க எல்லாம் வந்து எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் பேட்டி கொடுக்குறாங்க. சோ அதுல நம்ம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அதுக்கான விளக்கங்கள் ஆல்ரெடி தெளிவா கொடுக்கப்பட்டிருக்கு. உதயநிதியும் ஸ்டாலினும் திரு எடப்பாடி அவர்களும் சேர்ந்து புற வழியாக பின்புறம் வழியாக ஒரு ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார். மக்கள் அளிக்கும் தீர்ப்புக்கு எதிராக ஆட்சி அமைக்க முயற்சி செய்தார்கள் சொல்றாங்க. எல்லாரும் சொல்றாங்க, அந்த கட்சியில இருந்து வந்த எல்லா எம்எல்ஏகளும் சொல்றாங்க. சோ அதுல அது நியாயமான ஒரு விஷயமா தான் படுது. ரெண்டாவது நாள் ஸ்டாலின் அறிவிக்கிறார், சிஎம் சொல்றாரு, கண்டிப்பாக இதற்கான முயற்சிகள் 100% நடந்தது. அவர்கள் இருவரும் சேர்ந்து ஆட்சி அமைக்க 100% முயற்சி செய்தார்கள். அதை அவர்கள் கூட்டணி கட்சியில் இருந்த அனைவரிடமும் கூப்பிட்டு பேசினார்கள் என்று தகவல் கேள்விப்பட்டோம். ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கூட்டணி கட்சியில் இருந்த முக்கிய தலைவர்களை கூப்பிட்டு ஆலோசிச்சார். திரு எடப்பாடி அவர்களும் கூப்பிட்டு ஆலோசித்தார். இவரெல்லாம் ரகசியமாக பல சந்திப்புகள் நடத்தியதாக எங்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. கண்டிப்பாக இவர்கள் 100% முயற்சி செய்தார்கள். ஆனால் மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக போக பெரும்பாலான கட்சிகளும் பெரும்பாலான தலைவர்களும் வேண்டாம் என்று முடிவெடுத்ததால் அந்த மிகப்பெரிய ஒரு புறவழி ஒரு பின்புறம் வழியாக ஒரு ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு கள்ள கூட்டணி அங்கேயே வந்து நிராகரிக்கப்பட்டது. இல்ல, முதல்வர் விரைவில் யார் யாருக்கு என்ன இலாக்கான முடிவு செய்து முதல்வர் அறிவிப்பார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான் அவங்க வெளியே வர்றாங்க அப்படின்னா அவங்கள போய் முதலமைச்சருக்கு தனிப்பட்ட அலுவலகம் சந்திக்கிறது சோபா அனுப்புனதெல்லாம் விமர்சிக்கிறாரு. இல்ல, அது யாரெல்லாம் வந்து அங்க முக்கியமான ஒரு தலைவர்கள் எங்களுடைய தலைவரை பார்க்க விரும்பினார்களோ அவர்களை சந்திக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. தனிப்பட்ட முறையில் அவங்களுடைய இல்லத்திலையும் அவங்களோட அலுவலகத்திலையும் சந்திக்கிறதுல யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு வாரமாக அவங்க எதிர்நிலைகள் இருக்கிறாங்க, அவங்க எதிராக செயல்படுறாங்க. அதுல ஒரு சில பேர் வந்து சந்திக்கணும்னு விருப்பப்பட்டப்ப எங்களுடைய தலைவர் முதல்வர் வந்து முக்கிய தலைவர்களை சந்திக்கும் போது அவர்களை சந்திப்பதில் எந்த தவறு இல்ல. ஒரு சில பேரை ஒரு சில நேரத்தில் சந்தித்தால் அது சரியாக இருக்காது. ஏன்னா அரசியல் சூழ்நிலையில் ஒரு சில பேரை சந்தித்தால் அது மக்களுக்கும் எதிராக இருக்கும், சூழ்நிலை அது எதிராக இருக்கும். அதனால அது சரியாக இருக்காது என்றால் சந்திப்பு ஏற்பட செய்யப்படும்.